அதனால் உனக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன், உன்னுடைய சோகம் போகும் அப்படின்னு சொல்லி ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்குறார். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்? அவர் சொல்கிறார், இந்த தேகம் இருக்கே இது ஆத்மா இல்லை, இதுதான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறாருன்னா, தேகம் மாறுறது ஆனால் ஆத்மா மாறலை. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறார்? பிறக்கும்போது தேகம் குட்டியாக இருக்குது, சின்ன சிசுவாக பிறக்கிறது, அதுக்கப்புறம் கிரமமாக அது வளர்றது, அது ஒரு குமார பாவத்தை அடையிறது, அதுக்கப்புறம் யௌவனத்தை அடையிறது, அதுக்கப்புறம் பிரௌடாவஸ்தையை அடையிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாகிறது, கழவனாக போகிறது, அதோடைய பலம்லாம் போயிடுறது, ஒரு நாளைக்கு இல்லாத போகிறது. இப்படி தானே நம்ம பார்க்குறோம் இல்லையா? பிறக்கும்போது சின்னதாக தான் பிறக்கிறது, குட்டியாக பிறந்து அது கிரமமாக வளர்ந்து 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 இத்தனை வருஷத்துலே ஒரு பெரிய ஆளாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து காணாமல் போகிறது. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த தேகத்தோடு சேர்ந்து பிறந்ததாக நினைக்கும் ஜீவன் அவன் வந்து மாறுறானான்னு கேட்டால் மாறலை. கிழவனாக போனதுக்கப்புறம் கூட நான் சின்ன வயசில் அந்த மாதிரி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிறான். இப்போ அப்படி இல்லைன்னு. அப்போ நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னா ஞாபகப்படுத்திக்கிறான்னு சொன்னால், தேகம் வந்து அப்படி தேகத்தை பற்றி அவன் சொல்கிறான், முன்னாடி அப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குது, அப்படி இருந்தவன்னா இப்படி இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறான் இல்லையா, ஞாபகப்படுத்திட்டு. ஆனால் அந்த தேகமும் இந்த தேகமும் ஒன்று இல்லை, ஒன்றா இருக்க முடியாது. பிறந்த தேகம் குட்டியாக இருந்தது, அது எவ்வளவு பரிணாமத்தை அடைஞ்சு எவ்வளோ பெருசாக ஆகி இப்போ வேறு தினசாக போயிடுத்து, அது போயிடுத்து, இது வேறு தேகம்தான். ஆனால் வேறு தேகமாக இருந்தாலும் நமக்கு வந்து அது தெரியாததுனால அதே தேகம்தான் இது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கக்கூடிய யுக்தியை வச்சு பார்க்கும்போது தேகத்தில் பெரிய மாறுதல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். அதே தேகம் இது இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்து, தேகத்தில் வித்தியாசம் இருந்தாலும் கூட அந்த நம்மிடத்தில் வித்தியாசம் இல்லை. பிறக்கும்போது இருந்த அதே ஆத்மா ஜீவாத்மா தான் மரிக்கும் போதும் அந்த தேகத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இதை உதாரணமாக காண்பிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சரீரம் போய் வேறு சரீரம் எடுக்கும்போது கூட இதே ஆத்மா தான் அதில் அனுபூர்த்தி ஆகிட்டே இருக்குது, ஆத்மா மாறுறதில்லை. இப்போ இந்த விஷயத்தை சுவாமி முதல்ல சொல்லிக் கொடுக்குறாருங்க. இதுலேயே நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டால், ஆத்மாவில் எந்த மாறுதலும் இல்லை. தேகம் பிறக்கும்போது ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லை, தேகம் அழியும் போது இந்த ஆத்மா அழிவது கிடையாது. இது வேற ஒரு தேகத்தோடு வந்துவிடும், வேற ஒரு தேகத்தோடு இருந்துகிட்டே இருக்கும், அது போனாலும் அது வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஆத்மா ஒன்றாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு மாறி மாறி பல தேகங்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டதுக்கப்புறம் இதுதான் ஆஸ்திக்யம்னு சொல்கிறோம். இது எல்லாருமே சொல்லுவா, இது அத்வைத்தம்னு நான் இன்னும் வரல, இது ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம்னு சொன்னால் தேகம் வேறு தான் வேறு அப்படிங்கிற திருடமாக தெரிஞ்சுட்டவன் தான் ஆஸ்திகம். தேகமே தான் தான் அப்படின்னு நினச்சிட்டான்னா அவனுக்கு வந்து மற்றபடி நல்ல காரியத்திலலாம் பிரவருத்தி வருதுங்கிறது கஷ்டம்தான். ஆனால் தேகத்தை தவிர்த்து தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டானே ஆனால் மறுபடியும் வேறு ஒரு சரீரம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால், அந்த நம்பிக்கை உள்ளவன் அந்த சரீரத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நல்ல காரியத்தை செய்வான், தவறான காரியத்தை பண்ணாமல் இருப்பான். இந்த மாதிரி அதுக்கு உபயோகப்படும் அது. ஆக இதுதான் ஆஸ்திக்யம். இந்த ஆஸ்திக்யத்திலையும் தேகம் வேறு ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சதே தவிர, எனக்கு எப்படி ஒரு ஆத்மா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே ஆத்மா தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அது பெரிய விஷயம். அது இப்போ அத்வைதம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அத்வைதங்கிறது என்னன்னு கேட்டால், இப்போ நமக்கு எது ஆத்மாவாக இருக்கோ இந்த ஆத்மா நமக்குன்னு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அத்வைத ஆத்மா. அத்வைதங்கிறதுனா ஒன்றுன்னு அர்த்தம். ஒன்றே ஒன்று. எது ஒன்றே ஒன்று? ஆத்மா. அப்படி அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஆத்மா இல்லையா, எல்லாருக்கும் ஒரே ஆத்மா அப்படின்னு சொன்னால் அத்வைத்தம். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஆத்மா, ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியாக ஆத்மா அப்படின்னு சொன்னால் அது துவைத்தம். சரீரத்தை நான் ஒன்றுன்னு சொல்ல போகிறதில்ல,
இந்த சரீரம் வேறு, அந்த சரீரம் வேறு. இந்த சரீரத்தில் வரக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் வேறு, அந்த சரீரத்தில் வரக்கூடிய அந்த போகம் வேறு. இந்த சரீரத்தின் பார்க்குறதுக்கு வேறு தினசாக இருக்கும், அந்த சரீரம் வேறு தினசாக இருக்கும். இது 4 காலோடது இருக்குது, அந்த 2 காலோடு இருக்குது. இப்படிலாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த சரீரத்தெல்லாம் ஒன்றுன்னு சொல்லக்கூடியது கிடையவே கிடையாது, யாரும் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த சரீரத்தை தவிர்த்து ஒரு ஆத்மா அப்படின்னு சொன்னால் இருக்குங்கிறத நம்பினோமானால் அந்த ஆத்மா இருக்கே அது மாத்திரம் எல்லா இடத்துலையும் ஒன்று, எல்லா சரீரத்திலையும் ஒன்று. ஆ பிரம்ம ஸ்தம்ப பரியந்தம். பிரம்மா அப்படின்னு ரொம்ப புண்ணியம் பண்ணின ஒரு பெரியவர், பிரம்மலோகத்துக்கு அதிபதியாக இருக்கார். அவர் தான் இந்த சிருஷ்டியெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவிடத்தில் இதே ஆத்மா இருக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஏதோ ஒரு சின்ன பூச்சி புழு ஏதோ நெளிஞ்சிருக்கு, குட்டி இத்தனோண்டு க்ஷுத்ர ஜந்து, அதுலேயும் இருக்குது ஆத்மா. அதனால தான் அது ஆத்மா இருக்குங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னு கேட்டால், அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேலை பண்ணுறது. அதுக்கிட்ட நம்ம போயிட்டோம்னா உடனே டக்குன்னு அதை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நகண்டுக்கிறது, நம்ம அடிபட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு தானே ஆச்சு, ஆத்மா இருக்குது அப்படின்னு இல்லையா? நாம் எப்படி பார்த்துக்கிறோம் அதே மாதிரி தானே. நம்ம மேலே ஏதோ ஒரு விழும் போல் இருக்கா, கல் விழும் போல் இருக்கா, டக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே நகண்டு விடுவோம். அதே மாதிரி அதுவும் பண்ணுறோம், தன்னை காப்பாற்றிக்கிறது. அப்போ அங்கே இருக்குது. அது தன்னை ஏன் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது? ஏன்னா இந்த கல்லோ மல்லோ ஏதோ அது மேலே விழுந்ததுன்னு சொன்னால் அது உயிர் போயிடும், சிரமப்படும், கஷ்டமாக இருக்கும். அந்த வேதனையை வேண்டான்னு தவிர்க்கிறதுக்காகத்தான் அது தன்னை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். அப்போ அங்கேயும் ஆத்மா இருக்குது. அப்போ இவ்வளவு சரீரத்துலேயும் ஆத்மா இருக்குங்கிறது வாஸ்தவம். ஆனால் ஒரே ஆத்மா எல்லா சரீரத்துலேயும் இருக்கா, இல்லை ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியாக அந்த ஆத்மா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மற்ற சாஸ்திரங்கள்லாம் ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனி ஆத்மா அப்படின்னு சொல்லும். ஆனால் அத்வைத்தம் என்ன சொல்லும், அந்த ஆத்மாக்களை எல்லாத்தையும் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியில் இதுதான் ஆத்மான்னு கொண்டு அந்த ஆத்மாங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிக். இதுதான் அத்வைத்தம். அத்வைத்தங்கிறது என்னென்னா ஆத்மாத்வைத்தம், சதாத்மாத்வைத்தம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அர்த்தம்னா என்ன? சத்தியமான ஆத்மா இருக்கே அது ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு ஆத்மா தான். அதில் ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற பேதம் கூட கிடையாது. எல்லா சரீரத்துலேயும் அது ஒன்று. ஆனால் தெரியறது ஒன்றாக தெரிகிறதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, அது வெவ்வேறாக தெரிகிறது. வெவ்வேறாக தெரியும் போது அதை ஒன்றுன்னு நான் எப்படி நம்புறது? அதுக்கு தான் பல உதாரணங்கள் கொடுத்து வேதாந்தத்தில் நிரூபணம் பண்ண வேண்டியதாக ஆச்சு. இதுக்கு என்ன சொல்கிறார்? ஒன்று பிரதிபிம்பவாதம் அப்படின்னு பேர். பிரதிபிம்பவாதம், அவச்சேதவாதம், ஆபாசவாதம் இப்படிலாம் சொல்லுவாள். பிரதிபிம்பவாதம்னா என்னன்னு கேட்டால், பிம்பம் பிரதிபிம்பம், பிம்பம் பிரதிபிம்பம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உதாரணமாக கண்ணாடியில் தெரியக்கூடிய நம்ம முகம் அதை எடுத்துப்போம். கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோமா, அது பிரதிபிம்பம், நம்ம முகத்தினுடைய பிரதிபிம்பம் தானே இது கண்ணாடியில் தெரிகிறது. பிரதிபிம்பம்னு எப்படி சொல்லலான்னா, இப்போ எத்தனை கண்ணாடி இருக்கோ நமக்கு முகத்துக்கு எழுத்தா போல் ஒரு 10 கண்ணாடி வச்சு பார்த்தோன்னா 10 கண்ணாடியிலேயே நம்ம முகம் தெரியும். நமக்கு ஒரு முகம்தான் இருக்குது. கண்ணாடியில் 10 முகம் சேர்ந்த வாக்கில் தெரிகிறது. அப்படின்னா இது நம்ம முகமாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முகம் பிம்ப முகம், இந்த பிம்பத்தினுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆகாசத்தில் ஒரு சூரிய பகவான் இருக்கார். இங்கே பல பாத்திரங்களில் தண்ணீரை வச்சுருந்தோன்னா அத்தனை பாத்திரத்துலேயும் அந்த சூரிய பகவானை பார்க்க முடியறது. அப்படின்னா எத்தனை சூரியனை பார்க்குறோம்? இங்கே எத்தனை பாத்திரம் இருக்கோ அத்தனை பாத்திரத்தை சூரியன் தெரிகிற. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த சூரிய பகவானுடைய பிரதிபிம்பமானது அத்தனை பாத்திரத்தில் உள்ள ஜலத்திலையும் விழுறது. அதனால் பிரதிபிம்பம் அநேகமாக இருக்குது. ஆனால் பிம்பம் ஒன்றா தான் இருக்கணும். எத்தனை பிரதிபிம்பமோ அத்தனை பிம்பம் ஆணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரே ஒரு பிம்பம் இருந்தால் போகிறோம், அதனுடைய பிரதிபிம்பம் நிறைய வரும். அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு முகம்,
கண்ணாடி அநேகமாக இருக்குது, அதனால் எல்லா கண்ணாடியிலையும் நம்ம முகம் பலவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு கண்ணாடி எடுத்துட்டு ஒரு சின்ன பரீட்சை பண்ணி பார்ப்போம். அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம முகத்தை பார்க்குறோமா, நம்ம முகத்தின் பிரதிபிம்பத்தை பார்க்குறோமா? நம்ம முகத்தை தான் பார்க்குறோம். அப்படி சொல்கிறது தேவையில்லையா? இல்லை, நம்ம முகம் வேறு, அதனுடைய பிரதிபிம்பத்தை அங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாமா? பிரதிபிம்பங்கிறது வேறையாக இருந்தால் தானே. கண்ணாடியில் பிரதிபிம்பங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. நமக்கு தெரியறதே தவிர கண்ணாடியில் நம்ம முகத்தினுடைய பிரதிபிம்பம் கூட கிடையாது. கண்ணாடி எதிர்த்தா போல் வச்சோன்னா நம்ம முகம் நமக்கு தெரிகிறது. கண்ணாடி இல்லாத இருந்தால் நம்ம முகத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் கண்ணாடியை எதிர்த்தா போல் வச்சுட்டோமானால் நம்ம கண்ணானது நம்ம முகத்தையே நமக்கு காண்பிச்சிடும். இதுதான் பிரதிபிம்பம். பிரதிபிம்பங்கிறது பிம்பத்தை காட்டிலும் வேறானது இல்லை. கண்ணாடியில் முகத்தினுடைய பிரதிபிம்பம்னு ஒன்று வரவே இல்லை. அது எல்லாமே நமக்கு புத்தி கோளாறு. நம்ம பிராந்தியால் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே ஒரு பிரதிபிம்பம் போல் இருக்கே, இது பிம்பம் போல் இருக்கே அப்படின்னு. அது என்ன ஆறுதான், இவ ஒரு பிரக்கிரியை சொல்கிறான். நம்ம கண்ணால் நம்ம முகத்தை எப்போ பார்க்க முடியாதோ, எதிர்த்தா போல் இருக்கிற வஸ்துவை தான் பார்க்க முடியுமோ, அப்போ அந்த எதிர்த்தா போல் இருக்கக்கூடிய வஸ்துவானது கண்ணாடியை போல் ஸ்வச்சமான ஒரு வஸ்துவாக இருந்து கொடுத்தோம்னா, நம்ம கண்லேருந்து வரக்கூடிய அந்த ரஷ்மியானது அதில் பட்டு அப்படியே திரும்பி நம்ம முகத்தில் பட்டு நம்ம முகத்தை காமிச்சிடும். ஆக நம்ம முகம்தான் நமக்கு தெரியுது. ஆக சூரியனிடத்துலேருந்து அந்த ஒளி இருக்கே, ஒரே சூரியன், அங்கேருந்து இங்கே வருதுன்னு சொல்லுவா, இவா இங்கேருந்து அங்கே போகிறதுன்னு சொல்லுவா, ஏதோ ஒன்று. அந்த ஜலத்தில் நம்ம கண்ணுடைய ஒளி பட்டு அங்கேருந்து திரும்பி சூரியனுக்கு அடிக்கும்போது அதைத்தான் நம்ம ஜலத்தில் பார்க்குற மாதிரி தெரிகிறதே தவிர ஜலத்தில் சூரியனே கிடையாது. சூரிய பிரதிபிம்பமே இல்லை. பிரதிபிம்பமே இல்லை, ஆனால் அது தெரிகிறது, பிரதிபிம்பமாக தெரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்மளுடைய புத்தி கோளாறு, தப்பாக தெரிகிறது. நம்ம பிம்பம்தான் அதில் தெரிகிறது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி விவகாரம் பண்ணுறோம். கண்ணாடியில் என் முகம் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறோம். என் முகம்னு எப்படி சொல்லலாம்? என்னுடைய முகம் வேறு, அந்த பிரதிபிம்ப முகம் வேறையாக இருந்தால் என் முகம் அது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கேள்வி என்னமோ சரியாக தான் இருக்குது. ஆனால் இன்னொருத்தர் அதுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஃபோட்டோ இருக்குது, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த ஃபோட்டோவில் அது நான் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி? அந்த ஃபோட்டோவும் இவருடைய முகமும் ஒன்றும் இல்லை. இவனுடைய முகம் வேறு, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற முகம் இவனுடைய முகம்னு இவன் சொல்லிக்கிறான். ஆனால் அது வேறையாக தான் இருக்கணும். அதை எப்படி அவன் ஒன்றுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், சில இடத்துல இதை அவனே புரிஞ்சுப்பான். ஃபோட்டோங்கிறது ஒரு சித்திரம், அதில் என்னுடைய முகம் இருக்க முடியாது. ஆனால் அதில் எந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கோ அது என்னுடைய முகத்தின் சித்திரம், அப்படி தானே சொல்லணும். ஆக இவனுக்கு அந்த இடத்துல அது வேறுங்கிறது பேத ஞானம் இருக்குது. ஃபோட்டோவில் பார்க்குறது முகம் இல்லை, என் முகத்தின் சித்திரம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சித்திரம் வேற, முகம் வேற. இது லோகத்தில் பிரசித்தம். ஆனால் பிம்பமும் பிரதிபிம்பமும் அப்படி இல்லை. பிரதிபிம்பமாக தெரியக்கூடியது பிம்பமே தான் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சித்தம் பண்ணுறோம். இந்த விதத்தில் பார்க்குறச்ச நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டால், ரெண்டு அம்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பிம்பம் ஒன்றாக இருக்கலாம், ஒரே ஒரு பிம்பம், ஆனால் அது அநேக பிரதிபிம்பமாக தெரிய முடியும். இந்த அம்சம் ஒன்று நமக்கு வேணும். இன்னும் பிம்பந்தான் பிரதிபிம்பமாக தெரியறது அப்படிங்கிறது ரெண்டாவது அம்சம். இந்த ரெண்டு சித்தாந்தத்தையும் வச்சுட்டு நம்ம ஆத்மாவை பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, ஒரே ஒரு ஆத்மா தான், ஆனால் அந்த ஆத்மா அத்தனை சரீரத்தில் தெரியும் போது வெவ்வேறாக தெரிகிறது. சரியா? அப்போ என்னாச்சு? ஒரு பிம்பம் அநேக கண்ணாடிகளில் அநேகமாக தெரிகிறது. ஒரே கண்ணாடியில் ரெண்டாக தெரியல. அது தெரியனாலும் தெரியலாம் போல இருக்கு. ஆனால் கண்ணாடி பின்னமாக இருக்கிறதுனால
ஒரு பிம்பம் அநேக முகமாக தெரிகிறது. அதை போல் ஒரு ஆத்மா அத்தனை சரீரத்திலும் வெவ்வேறாக தெரிகிறது, ஆனால் வெவ்வேறாக இல்லை. இது ஒன்று. அதே ஆத்மா தான் அங்கே தெரியறதே தவிர வேற இல்லை. இப்போ நமக்கு பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒன்றுங்கிற சித்தாந்தத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு ஆத்மா அநேகமாக தெரிய முடியும். ஆத்மா இருக்குன்னு ஏதாவது நமக்கு தெரியுது, சுத்தமாக ஒன்றும் தெரியாது. நம்ம ஆத்மா இருக்குது, நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு குரலம், ஒரு சைத்தன்யம் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் இந்த சரீரத்துக்கு உள்ளதான் நமக்கு ஏதோ ஒரு அனுபவம் தெரியுது தவிர சரீரத்துக்கு வெளியில் ஒன்றும் தெரியாது. நம்ம சரீரத்தில் எப்படி ஒரு அனுபவம் இருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு சரீரத்திலையும் அந்த அனுபவம் இருக்குங்கிறத நம்ம அனுமானம் மூலமாக தெரிஞ்சுக்கணும் பார்க்கும்போது. அதனால் ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஆக இப்படி பார்க்கும்போது எல்லா சரீரத்திலும் ஆத்மா இருக்கு. ஆனால் அந்த ஆத்மா வெவ்வேறு சொல்றதுக்கு சரியான காரணம் இல்லை. ஒரே பிம்பம் பல கண்ணாடிகள் தெரியும் போது பல பிரதிபிம்பமாக தெரிகிறது. தெரிந்தாலும் பிம்பம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரே ஆத்மா பல விதமாக தெரியுது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம். இதுக்கு மேல ஒரு கேள்வி என்ன வரணும் அப்படி சொல்ல முடியாது. பிம்பம் பிரதிபிம்பமும் ஒரே மாதிரியாக என்னுடைய முகமானது அந்த கண்ணாடியில் பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய முகம் மாதிரி வேற முகமாக தெரியுது அப்படின்னு சொன்னாரு. நான் பார்க்கிறேன், இது என் முகம் இல்லையே, யாராவது பக்கத்தில் இருக்காளோ அவள் முகம் நமக்கு தெரியுறதோ அப்படின்னு பார்ப்போம். கண்ணாடியை திருப்பி வச்சோம்னா நம்ம கண்ணாடியை பார்க்கலாம், இப்போ நம்ம முகம் தெரியாது, பக்கத்தில் இன்னொரு முகம் அவனுடைய முகம் அந்த கண்ணாடி வச்சுக்கணும். அப்போ நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம் நம்ம முகம் இல்லை யாரும் இருக்கா அவனுடைய முகம்னு பார்க்கணும் இல்லையா. அப்போ என்ன ஆச்சு, நம்மளுடைய முகம் கண்ணாடியில் தெரிகிறதா இன்னொருத்தவங்களுடைய முகம் தெரிகிறதாங்கிற வித்தியாசத்தை நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்ம முகம் எது பத்தாவது முகம் எதுங்கிறது தெரியும். எப்படி தெரியுது, வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிக்கும். தெரியக்கூடிய விஷயம் வித்தியாசப்படுறது, அந்த முகம் வித்தியாசப்படுறதுன்னு சொன்னால் சரி நம்ம முகம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இதே மாதிரி பிம்பம் பிரதிபிம்பம் இது ரெண்டுலையுமே நம்ம ரொம்ப வித்தியாசத்தை கண்டோமானால் அப்போ என்ன சொல்லலாம், இந்த பிம்பத்தினுடைய பிரதிபிம்பம் அது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்ம இப்போ பிரதிபிம்பத்தை பார்ப்போம். ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன்களுக்கு ஏற்படக்கூடிய சுகம் துக்கம் அதோடைய தியானம் எண்ணங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லா ஜீவன்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கவே முடியாது. இது வித்தியாசமாக தான் ஒருத்தன் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஆக ரெண்டு பேரும் ஒன்றே போக முடியாது. இவருடைய சுபாவம் வேறையா இருக்கு, அவருடைய சுபாவம் வேறையா இருக்கு. சிலது இவனுக்கு பிடிக்கிறது, சிலது அவருக்கு பிடிக்கிறது, இது பிடிக்கல அவருக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த விவகாரங்களை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக எண்ணங்கள் தெரிகிறது. இப்போ பிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லி ஒரே ஆத்மாதான் அப்படின்னு சொன்னோம்னா இவ்வளவு வித்தியாசங்கள் ஜீவாத்மாக்களுக்குள்ள ஜீவன் சரீரத்தில் தெரியக்கூடிய ஜீவாத்மாக்களுக்குள்ள எப்படி ஏற்பட முடியும், எப்படி இருக்க முடியும்? இதைத்தான் அடிப்படையாக வச்சுட்டு கௌதமர் ஒரு சூத்திரம் பண்ணார். நான் ஆத்மான வியவஸ்தான்னு சூத்திரம். அதாவது ஒவ்வொரு சரீரத்திலையும் அவனுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் சுகதுக்காரிகள் வித்தியாசமாக இருக்குங்கிறது நம்மளே கண்டுபிடிக்க முடியும். அதை ஒருத்தரோட பழகச்சு சில பேரோட நமக்கு ஒத்து போகும், சில பேரோட ஒத்து போகாது, சில விஷயங்கள் ஒத்து போகும், சில பேர் ஒத்து போகாது. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி சாமிக்கிட்டு. அப்போ அந்த விதத்தில் பார்க்கறச்சு ஒருத்தனை போல இன்னொருத்தனுக்கு இல்லையே, வித்தியாசமாக இருக்கே அவனுடைய எண்ணங்கள். அப்படி இருக்கும்போது இவனையும் அவனையும் ஒரே ஆத்மாவாக நீ எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது.
ஆக இந்த சின்ன பூச்சியிலேருந்து ஆரம்பித்து பிரம்மா பரியந்தம் அத்தனை சரீரத்தையும் ஒரு ஆத்மாவிலே ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியாக ஆத்மா இருக்கு அப்படின்னு ஒத்துண்டாகணும். அதனால தான் இந்த வித்தியாசம். நான் சொல்லக்கூடிய வித்தியாசம் சரீரத்தில் உள்ள வித்தியாசத்தை சொல்லலை, சரீரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லணும். ஆனால் அந்த வித்தியாசங்கள் இருக்கிறதுனால ஆத்மாவை வேறாக சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த யுக்தி கருத்துன்னு சொன்னோம்னா அப்போ இதைத்தான் அவள் சாஸ்திரக்காராக சொன்னால் ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஆத்மா தனி. அப்போ வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறது அது சொல்லிக் கொடுத்தது இந்த யுக்திக்கு சரியாக வரல, இந்த யுக்திக்கு சரிபட்டு வரல அப்படின்னு ஆச்சு. அப்போ அதை என்ன சொல்கிறோம், இது இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம். இந்த வித்தியாசங்கள் தெரிகிறது, இந்த வித்தியாசங்கள் எதை சேர்ந்தது, எண்ணங்கள் வித்தியாசப்படுறது, சுபாவம் வித்தியாசப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்தியாசங்கள் எதை சேர்ந்தது அப்படின்னு முதல்ல நான் ஓரளவுக்கு விசாரித்து பார்க்கும்போது சரீரத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஒதுக்கி சரீரத்தோட சேராத வித்தியாசங்களை ஆத்மாவோட வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னு. அதான் சரீரங்கள் வித்தியாசப்படலாம், அது வேற. ஆனால் சரீரத்துடைய வித்தியாசத்தை தவிர்த்து வேறு எண்ணங்கள் அதனோட வித்தியாசங்களை பார்க்கும்போது அது ஆத்மாவை சேர்ந்த வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ ஆத்மா வித்தியாசப்பட்டதாக தானே இருக்கணும் அப்படிங்கிற யுக்தியை பேசணும். அப்போ இவர் சொல்கிறார், இது ஆத்மாவை சேர்ந்த வித்தியாசம் தானா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு விசாரிச்சிருக்கார். எப்படி இந்த ஸ்தூலமான சரீரத்திலேருந்து ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து நம்ம புரிஞ்சுட்டோமோ, ஸ்தூல சரீரம் வித்தியாசத்தோடு இருக்கலாம், அதில் பல வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் ஆத்மஸ்வரூபம் அது இல்லையே, அந்த வித்தியாசங்கள் ஆத்மாவை சேர்ந்தது ஆகாது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடிய வித்தியாசங்கள் இருக்கே இது கூட ஆத்மாவை சேர்ந்த வித்தியாசங்கள் இல்லை, இது அதை தவிர்த்து வேற ஒரு விஷயத்துடைய வித்தியாசம் இருக்குது. அதை எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு சொன்னால் தத்துவோபனிஷத்தில் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் ஒத்தேத்தியாக மனுஷனா அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த உபனிஷத்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு சொன்னால், நம்ம போக்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அனுபவிக்கிறோம், சுகதுக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். அதே சமயத்தில் யார் அனுபவிக்கிறாங்கன்னா, நான் அனுபவிச்சுன்னா எவன் பண்ணுறான்னா அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ கர்த்தாவாக இருக்கேன், போக்தாவாக இருக்கேன். யார் கர்த்தாவாகிறான், யார் போக்தாவாகிறான் அப்படின்னு பார்க்கறச்சு இந்த உபனிஷத்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது, அவனோட ஒரு சரீரம் இருக்கலாம், சூழ சரீரம் இருக்கலாம், மனசு இருக்கலாம், மற்ற இந்திரியங்கள் இருக்கலாம், இதை அகங்கிறது ஒன்று இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தால் இவன் கர்த்தாவாக ஆகிறான், அவனே போக்தாவாகிறான். என்னென்ன செய்யலாம், இந்த ஸ்தூலமான சரீரம் உடம்பு நமக்கு இருக்கணும், கர்த்தாவாகிறதுக்கு நான் கர்த்தாவாக ஆகணுமானால் சரீரம் வேணும். இந்த சரீரம் இல்லாமல் நான் கர்த்தா ஆக முடியாது. சரீரம் மட்டும் இருந்தால் போதாது, அதோடு கூட என்ன இருக்குன்னா என்னுடைய இந்திரியங்கள்லாம் சரியான வேலை, கண் பார்க்கணும், காது கேட்கணும், இதெல்லாம் நம்ம இந்திரியங்கள்லாம் வேலை செய்யக்கூடியதாக இந்திரியங்கள் வரும் இல்லையா. மனசு வரும். அந்த மனசுன்னு சொல்லும்போது அது அகங்காரம், சித்தம், புத்தி எல்லாமே சேர்ந்து வரும், அது சேர்ந்து வரும். ஆக இது கூட இருக்கணும், பிராணம் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம கர்த்தாவாக இதாங்க. இதில் ஏதாவது ஒன்று வேலை செய்யலைன்னா நம்ம கர்த்தாவாக முடியாது. நான் உதாரணம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நல்லா தூங்குறான், தூங்கிட்டு இருக்கும்போது சரீரம் இருக்குது, தூங்குறவன் தான் தூங்கிட்டான்னு வந்து தெரியுது, சரீரம் வேலை செய்யல ஆனால் இருக்கு. அவனுடைய கண்ணு காது முக்கெல்லாம் கூட வேலை செய்யலை, ஏன்னா கண்ணை முடிச்சுட்டான், கண்ணு தெரியல, கண்ணை பார்க்கணும், அதை பார்க்கல, காதால் கேட்கல, அவன் தூங்குறான். ஒரு சமயம் அவன் சொப்பனம் பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கூட அப்போ மனசு மாத்திரம் வேலை பண்ணிட்டு இருக்கலாம்.
மனசு கூட வேலை செய்யாது. அவன் நல்ல தூக்கத்தில் இருந்துட்டான், அப்புறம் கூட தெரியாத ஒரு நிலையில் இருந்துட்டான்னா மனசு கூட வேலை செய்யாது. அப்படியும் ஒத்துக்கலாம். ஆனால் மூச்சு காத்து போயிட்டு வந்து இல்லையா, நல்லா தூங்குறவங்க பார்த்தோம்னா அவனுக்கு மூச்சு காத்து ஓடிட்டு இருக்கு, அது மாத்திரம் தான் தெரியுது. இந்த சமயத்தில் அவன் ஏதாவது பண்ணுறானா அப்படின்னு கேட்டா நாம் வந்து தூங்குறான்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறான், தூங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தூங்குறவனுக்கு நான் தூங்குறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான் தானே. ஆனால் அப்படி ஒரு நிலையிலேருந்து சித்த நேரத்தில் அவன் முடிச்சுட்டு வந்துவிட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், அப்படின்னு தூங்கும் போது தூங்கிருக்கேன்னு தெரியாது. ஆனால் முடிச்சு விட்டான்னா தூங்கினேன்னு தெரியும். தூங்கினேன் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஒரு அனுபவம் தனக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதைத்தான் நம்ம மறுபடியும் பிற்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியும். ஸ்மரணம் அப்பதான் வர முடியும் இல்லையா. இப்ப தூங்கினேன் அப்படின்னு அவன் சொல்றது அவனுடைய ஒரு ஸ்மரணமா இருந்தால் அப்ப தூங்கும் போது அவனுக்கு அந்த அனுபவம் இருக்கணும். ஆனா அந்த அனுபவத்துல வித்தியாசமான அனுபவம். அந்த நான் தூங்கினேன் அப்படின்னு அவன் சொல்றான், தூங்குகிறேன் அப்படிங்கிற அனுபவமாக அதை சொல்ல முடியும். இப்ப நான் எதுக்காக கொண்டு வரேன்னு கேட்டா, இப்ப நான் இதை செய்கிறேன் அப்படின்னு தன்னை கர்த்தாவாக ஒருத்தன் சொல்லணுமானா, இப்ப இந்த சரீரம், இந்திரியம், மனசு, பிராணன் இது எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இவன் வந்து கர்த்தான்னு இவனை தன்னை அனுபவிக்க முடியும். நான் இதை செய்கிறோம், இந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு தனக்கு தெரியணும்னு சொன்னால் அப்ப இது எல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். இது வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் நான் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஏற்படுறது. அதுல இந்த 2-3 வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் நான் செய்யறோங்கிறதே வருது, அதுதான் வருது. அப்ப இப்படி பார்க்கறது என்ன ஆகுது, இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஆத்மா, மனசு, இந்திரியங்கள், பிராணன் இது எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலத்துல நாங்கள் வந்து கர்த்தாவாக நினைக்கிறோம். கர்த்தாவாக இல்லை, வாஸ்தவமா நான் கர்த்தா இல்லை, நான் ஒன்றும் பண்ணலை, இதெல்லாம் வேலை செய்யுது. என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய சரீரமோ அதெல்லாம் வேலை செய்யுது. ஆனால் நான் பண்ணுறேன்னு எனக்கு தோணும். இது செஞ்சாங்க இந்த இடத்துல என்ன தப்பா இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கெல்லாம் வேலை நிறுத்துதுன்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லுவேன். அதுக்கெல்லாம் வேலை பண்ணினா நான் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் வேலையை நிறுத்தினோம்னா நான் பண்ணலை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 நிலையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த விஷயம் கிடைக்கும். ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜா அந்த ராஜ்யத்துல யாரோ ஒரு சத்ருவான ராஜா அழைத்து வரார். அப்ப இந்த ராஜா தன்னுடைய சைன்யத்தை அனுப்பிச்சு போராடுறார். போர் நடக்கிறது. ராஜா என்ன சொல்றார், நமக்கும் அவருக்கும் போடு அப்படின்னு சொல்றார். யுத்தம் நடக்கிறது அப்படின்னு. அந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கிறது. ராஜா சொல்றார், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். இவர் யுத்தத்துக்கே போகல, இவர் அந்த நான் இருக்கிற இடத்துலயே இருந்துட்டார். இவருடைய சைன்யம் இது அந்த யுத்தம் பண்ணிது, ஜெயிச்சு. அதுதான் ஒருவருக்கு உள்ளது. ஆனால் இவர் என்ன சொல்றார், நான் ஜெயிச்சேன் அப்படின்னு. இப்போ இந்த ராஜா ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், யுத்தத்துக்கே போகல, எவ்வளவு பொய் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பொய். நான் ஜெயிச்சேன், நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்காக யுத்தத்துக்கே போகல எப்படி சொல்றாரு. இதுதான் வேற அபிமானம். இவர் நினைக்கிறார் அந்த சைனிக்கம் யார் யுத்தம் பண்ணினாலும் அவள் எல்லாரும் என்னுடைய ஆள். அப்போ அந்த ஆட்கள்லாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்சா அவள் என்ன நினைக்கிறான்னா இது என்னுடைய ஜெயம் அப்படின்னு சொல்றான். இது உண்மை ஒன்றா இருந்தாலும் அந்த ஜெயத்தை தனக்கு வந்ததாக நினைக்கிறான் அப்படிங்கிறது இதை கண்டுபிடிக்க முடியும்.
இந்த மாதிரி நம்ம விவகாரம் ஏற்பட்டு ஏன் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த பெயரில் சில பேர் விளையாடுறாங்க. தோற்று போனால் இந்தியா தோற்று போச்சுங்க, ஜெயிச்சா இந்தியா ஜெயிச்சுது அப்படிங்கிற தேசத்துமா இருக்கும். என்ன பண்ணணும், யாரோ சில பேர் விளையாடுறான், அவன் அந்த போட்டியை ஜெயிச்சான், அவன் தான் ஜெயிச்சதாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அபிமானத்தின் பேரில் இவன் நம்மவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிமானம் வந்ததுன்னா அவள் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சது, அவள் தோற்று போனால் நம்ம தோற்று. இது அந்த மாத்திரம் இல்லை, ஆத்ம விஷயத்தில் நிறைய எந்த சரீரமானது துக்கத்தை அனுபவிக்கிறதோ அந்த சரீரத்தை தன்னுடையதாக நினைக்கக்கூடிய அந்த ஆத்மா ஜீவாத்மா அவன் துக்கமாக தானே இருப்பான். சரீரத்தில் ஒரு கட்டம் இருக்குதுன்னு சொன்னால் வலி போராட்டமாக இருக்கு அப்படின்னு இவன் சொல்லுவான். இவன் சொல்லுவான்னு நான் சொல்கிறேன், இவன் நான் சொல்கிறேன் கொஞ்சம் வாய் சொல்லுவேன். அவனுடைய வாக்கு தான் அந்த மாதிரி பேசுறது. ஆனால் சொல்கிறேங்கிறது நான் தான் சொல்கிறேன்னு அவனே விட்டுருவான். அவன் இப்படி பார்த்துருச்சேன். அந்த சரீரேந்திரிய சங்காத்தம்னு சொல்லுவோம், இது ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தில் இவனுக்கு அபிமானம் இருக்கிற காரணத்தாலே அதை செய்யக்கூடிய சகல காரியங்களுக்கும் இவன் தன்னை கர்த்தாவாக நினைக்கிறான். அப்போ அதுலேருந்து இவன் தன்னை சம்பந்தப்படாமல் ஒதுக்கின்றான்னு சொன்னால் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒவ்வொன்று எந்த காரியத்துக்கும் கர்த்தா ஆக மாட்டான் அப்படிங்கிறது எழுதி. அப்போது இது எதுக்காக சொல்ல வந்து என்னதான் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒன்றுமே பண்ணலையா இல்லை ஏதாவது பண்ணணும். இவன் ஒன்றுமே பண்ணலை, அதுதான் எல்லாமே பண்ணுறது அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சரீரம் இந்த ஆத்மா இல்லாமல் வேலை செய்ய முடியும். அதை எப்படி நிரூபணம் பண்ணுறதுன்னு கேட்டால் ஜடம்னு ஒன்று சொல்லுவோம். சரீரம் ஜடம். ஏன்னா அது ஜடம்னு சொன்னால் எதுக்கு ஞான சக்தி கிடையாதோ அது ஜடம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு ஞான சக்தி கிடையாது, எதுக்கு உண்டு அப்படிங்கிறத பிரித்து காண்பிக்கக்கூடியது ஞானம். அது ஞான சக்தி உள்ளதுக்கு. ஜடத்துக்கு தான் ஜடம்னு தெரியாது, ஜடத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ஜடமானதுக்கு ஜடமான பொருளுக்கு தான் ஜடம்னு தெரியாது, தன்னை ஒரு சேத்தனம் பார்க்கறது அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் பார்க்குறவனுக்கு எதிர்த்தாப்போல் நாம் பார்க்கக்கூடிய வஸ்து ஜடப்பொருள் அப்படிங்கிறது தெரியும், தான் பார்க்குறேங்கிறதும் தெரியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஜடம் சேத்தனம் அப்படின்னு பிரித்து விடலாமா? இப்போ இந்த சரீரம் இந்திரியம் போக்குவரத்தெல்லாம் இப்போ சொன்னோமோ இல்லையோ, இதில் எல்லாமே ஜடமாக இருக்குது. ஏன்னா அதுகளுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஞான சக்தி கிடையாது. ஞான சக்தி. அப்போ இந்த ஞான சக்தி எதை சேர்ந்ததுன்னு பார்க்குறான்.